இன்னைக்கு நாம 2018 வருஷம் ரிலீஸ் ஆன சோழமண்டே தெனிச்சிக்கல் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொருளுக்கு என்னன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் மர்மமான முறையில இறந்து போயிருப்பாரு. அவரை கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது கொலை பண்ணது நம்ம படத்தோட ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் போறது. அந்த சந்தேகம் உண்மையா போயா, அப்புறம் அவருக்கு யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுல ஒரு ட்விஸ்டோட சொன்ன படம் தான். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் தொடக்கத்திலேயே கேரளால வந்து பார்த்தா ஒரு பார்ட்டி நடக்குது. அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் மாறு வேஷத்துல போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது அவருக்கு ஒரு பையன் மேல சந்தேகம் ஏற்பட்டு அந்த பையனை வந்து பார்த்தா கைது பண்ணி கூட்டிட்டு போக உடனே அவன் கூட இருக்க ஒரு சில பேர் வந்துட்டு, அம்மா எப்படி எங்க ஆட்களை நீங்க கேட்காம கொள்ளாம கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார கூட சண்டை போடுறாங்க. உடனே இந்த போலீஸ்காரங்க அவங்க கூட சண்டை போட்டுட்டு ஒரு ட்ரக் டீல் பண்ற ஒரு குரூப்பை வந்து பார்த்தா கண்டுபிடிக்கிறாரு. அதனாலதான் வந்து பார்த்தா மாறு வேஷத்துல இங்க வந்திருப்பாரு. கண்டுபிடிச்ச அந்த குரூப்பை வந்து பார்த்தா மறுநாள் பிரஸ் மீட்ல வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி உங்களை நாங்க பிடிச்சிருக்கோம், இவ்வளவு ட்ரக் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்தா லீனா அப்படின்னு சொல்ற ஒரு கான்ஸ்டபிள் போற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு அடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய போலீஸ்காரர் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வினோ வந்து பார்த்தா செம்மையா பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு. ஏன்னு சொல்லி கேட்டா, இவர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுவாரா, போலீஸ் உடையுடன் போட்டுக்கிட்டு எதுக்கு ரீல்ஸ் எல்லாம் போடுற, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காங்க. இவரு வந்து பார்த்தா அதெல்லாம் காதுல வாங்காத மாதிரி நின்னுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ண டிராபிக் போலீஸா வேலை பார்த்துட்டு இருக்க சுஜா அப்படின்ற நம்ம படத்தோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோன் வேலையில முடிச்சிட்டு நைட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா லீனா அப்படின்ற கான்ஸ்டபிள் கூட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. வீட்டுக்கு போன கடுத்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படியே சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கான்ஸ்டபிள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து பார்த்தா பெண்களுக்கான பிரச்சனை அப்படின்றது வரப்பற அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. நீ வந்து பார்த்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் டிராபிக் போலீஸா இருப்ப, நான் சொல்றதை கேட்டு ஒரு நாள் மப்டியில போயிட்டு யாரெல்லாம் பெண்கள் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்களோ அவங்களெல்லாம் மாட்டி விட்டுனா கண்டிப்பா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் மறுநாள் வந்து பார்த்தா கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு நேரா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்றாங்க. காலை 10 மணிக்கு உட்கார்ந்தவங்க நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்துட்டு யாருமே வந்து பார்த்தா அவங்க கிட்ட பேச கூட பரல. ஆனா நைட்டு 11 மணிக்கு சரத் அப்படின்ற ஒரு பையன் வந்து, மேடம் என்னோட போன்ல சிம்ம கட்டணும், ஒரு பின்னு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட பின்னு கேட்கறான், என்ன தப்பா நடக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தா தப்பான நபர் சொல்லிட்டு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா மறுநாளே வந்து பார்த்தா அவன் என்ன பண்றானா, ஹீரோன் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப, என்னடா உனக்கு பிரச்சனை, எதை நேத்து தெரியாம உன மாட்டி விட்டுட்டேன், போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உன விட மாட்டேன், உன வந்து பார்த்தா நிம்மதியே இருக்கவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தா மிரட்டும் போது பயந்துட்டான் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பலி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து அவன் கார்ல ஏறும்போது தான் பாக்குறாங்க, ஐயோ அவசரப்பட்டு ஒரு பெரிய இடத்துல கையை விட்டுட்டோம் போல இருக்கே, மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க. இது அப்படியே வந்து பார்த்தா இவங்க எதுவுமே கண்டுக்கல. பட் மறுநாளும் வந்து பார்த்தா அவனோட கார் வந்து பார்த்தா அந்த இடத்துல நிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு திட்டுல அவன் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காரோட கதவை போய் தட்டும் போது அதுக்குள்ள இருந்து வந்து பார்த்தா கமிஷனர் இறங்கி போறாரு. அச்சுச்சோ கமிஷனருக்கு தெரிஞ்சவன் போல இருக்கு, நம்ம வேலைக்கு ஏதாச்சும் உழ வச்சிரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சார் அன்னைக்கு தெரியாம வந்து பார்த்தா உங்களை மாட்டி விட்டுட்டேன், என் வேலைக்கெல்லாம் போயிட்டு வச்சிடாதீங்க சார், நான் கஷ்டப்படுற ஃபேமிலி சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பார்த்தா சரத் திருச்சிட்டே அந்த இடத்தை விட்டு போறான். அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா நடந்த எல்லாத்தையுமே உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்ப சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. அதே நைட் வந்து பார்த்தா ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு வந்து பார்த்தா ஹீரோனா எஸ்கார்டா போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா சரத் வந்து வேற ஒரு காருக்குள்ள போறான். அதை பார்த்துட்டு சரி பணக்கார வீட்டு பையன்ல நிறைய கார் வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சா அதுதான் கிடையாது. அவன் வந்து பார்த்தா காரை பாடிக்கு ஓட்டுறோம் போல இருக்கு. காரை வந்து பார்த்தா எடுத்து கொடுத்துட்டு போறதை பார்த்துட்டு, ஓஹோ நீ நம்மள மாதிரி கூலிக்காரன் தானா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோன் வந்து பார்த்தா அவங்க கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா நல்லா பழகிட்டு இருக்காங்க. பழக வந்து பார்த்தா இவங்களோட லப்பானது அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கத வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. ஒரு நாள் ஹீரோன் வந்து பார்த்தா யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கும்போது சரத்து கூட வந்து பார்த்தா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தா டிராபிக் போலீஸ் கிட்ட நிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னும் போது கோர்ட்டுக்கு போனோமா, இன்னும் இது கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பார்த்தா அவங்கள கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கோர்ட்ல இறக்கி விடுறாங்களா, அந்த நேரத்துல வந்து பார்த்தா அந்த கைது வந்து ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன பிரச்சனை தெரியல, அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு மறப்பு மறைக்கிறாங்க. இதுக்கு ஹீரோன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சரத்து கால் பண்ணி, எனக்கு வந்து பார்த்தா உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உங்க ஆபீஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன், ரெடியா இரு, நம்ம ரெண்டு பேரும் வெளில போலாம் அப்படின்னும் போது டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க மேலதிகாரி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வேகமா என்ன பண்றாங்கன்னா பின் கேட் வழியா வெளில வராங்க. வெளியே வந்த கடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கார்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. என்னன்னா இன்னைக்கு ஹீரோனுக்கு பிறந்த நாள், அதை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு ஹீரோனை வீட்டுல விட்டுட்டு திருப்பி ஹீரோ போகும்போது ஹீரோன் கிட்ட என்னமோ சொல்லணும் அப்படின்ட்டு கால் பண்றான். போனானு எடுக்கல. சரிட்டு ஹீரோனை பார்க்கலாம் அப்படின்ட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டுல வந்து பார்த்தா ஹீரோன் மட்டும் தனியா இருக்காளாச்சா. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பார்த்தா ஒரு விஷயம் நடக்க போகுது. கரெக்டா அதை கெடுக்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றானா அந்த இடத்துக்கு வரான். எனக்கு ஏற்கனவே வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஹீரோன் மேல ஒரு கண்ணு, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் அப்படின்றனால அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே கிட்ட தப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்ணும்போது அப்ப வந்து பார்த்தா சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்னு போது, இல்லமா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நமக்கு அப்படி இப்படி இருக்கலாமா சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பார்த்தா உள்ள இருந்து பீனோ பெல்ல வரான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, ஏன் நான் லவ் பண்ற பொண்ணு வீட்டுக்கு நான் வருவேன், உனக்கு என்ன அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணு
பொண்ணை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்களா. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுல வேலை பாக்குற வேலைக்கார பொம்பளைக்கு என்ன பண்றா, வீட்டுக்கு உள்ள போறா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வெறும் ரத்தமா இருக்கு. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல இருக்கு. உடனே இவங்க பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பி போயிட்டாங்க. சோ கிளம்பி போன கருத்தை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இந்த வீட்டுக்கு வந்து இவர் எப்படி செத்துருப்பாரு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நடந்த சண்டைனால ஹீரோ தான் இவனை கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு போன் பண்ணி பார்த்தாலுமே எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த கொலை வழக்கு விசாரிக்கிறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு சுல்தான் அப்படின்ற ஒரு நபரை அழைச்சிட்டு வராங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் சொருகு போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருவாரா. அது மட்டும் இல்லாம செம டென்ஷன் பார்ட்டி அப்படின்ற மாதிரி இறந்து போனவர் இவரோட ஃப்ரெண்ட் அப்படின்றனால கூடிய சீக்கிரமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு என் கையிலே நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கிட்ட ஒவ்வொருத்தவங்களா வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட அவரை பத்தி கேட்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மயக்கம் போறாங்க. அப்புறம் என்னாச்சு இந்த பொண்ணுக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. இந்த கொலைக்கும் ஹீரோக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ட்டு தெரியல. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வேலை பாக்குற அந்த கடைக்கு போய் ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கார் வாடகை எடுக்கிறதுக்கு மட்டும் தான் வருவான், அவனை பத்தி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சாலமனுக்கு என்ன பண்றானா முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கைரேகை கிடைக்குது. இப்படி இருக்கும்போது தான் போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. என்னன்னா இந்த கொலை நடந்த அணில இருந்து வந்து பாத்துட்டு அந்த வீட்டுல வேலை பாக்குற அந்த லேடி பாருல ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடும்போது இந்த லேடியை வந்து பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் தேடும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாறு வேஷத்துல தப்பிச்சு போற மாதிரி தெரியுது. உடனே அவங்களை பிடிச்சி உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு நீ வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போன, அப்புறம் எதுக்கு இந்த ஊரை விட்டு போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் அந்த போலீஸ்காரனும் வந்து பாத்தீங்கன்னா கள்ளத்தொடர்புல இருந்தோம், அடிக்கடி புருஷன் பொண்டாட்டியா பொண்ணா இருப்போம், அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவர் தான் அவரை கொலை பண்ணிட்டாரோ எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவரோட கத்தி வந்து பார்த்தா அந்த வீட்டுல இருந்துச்சுன்றனால அதை எடுத்துட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல சைமனுக்கு என்ன பண்றானா சரத்துக்கு கார் கொடுப்பாங்களா அந்த போனரை கூட்டி விசாரிக்கும் போது சார் நான் வந்து பார்த்தேன்னா கார் எல்லாம் பிபிஐக்கு மட்டும் தான் கொடுப்பேன், அவங்க கொடுக்குற டிரைவர் மூலமா தான் நான் கொடுப்பேனே தவிர மத்தபடி எனக்கும் அந்த பையனுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் கமிஷனர் என்ன பண்றானா அங்க இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு கொலை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும், என்ன புடுங்க தெரியாது, எனக்கு சீக்கிரம் நீங்க கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க அந்த வேலைக்காரப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது உங்களோட புருஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கொலை பண்றதுக்காக பாரா. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கள்ள தொடர்பு இருந்தனால எங்க போலாம் தெரியல. இப்போ கொலை பண்ணலாம் சொல்லி வரும்போது எனக்கு பொண்டாட்டிக்காரி என்ன பண்றானா கத்துறா, அதனால போலீஸ்காரங்க கைது பண்றாங்க. அப்ப போலீஸ்காரங்க கேக்குறாங்க எதுக்கு அவனை கொலை பண்ண அப்படின்னு போது ஐயா நாளா வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணல, நான் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி கிட்ட ஒரு நகையை திருடி கொடுத்திருந்தேன், அவங்க ரெண்டு பேரும் கள்ள தொடர்புல இருந்தால என் பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நகையை கொடுத்துட்டா, அந்த நகை எனக்கு தேவைப்படுச்சு, அதை மிரட்டி வாங்கலாம் சொல்லி தான் போனேன், ஆனா அந்த இடத்துல அவன் ஏற்கனவே செத்துருக்கதை பார்த்துட்டு நான் பயந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த போலீஸ்காருக்கு என்ன பண்றானா இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி கிட்ட போயிட்டு உங்க புருஷன் கொடுத்த நகையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அது யாருக்கும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இறந்து போன அந்த போலீஸ்கார் வீட்டு முன்னாடி வந்து பார்த்தா ரொம்ப நாளாவே ஒரு ரெட் கலர்ல கூப்பர் கார் நிக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே நேரத்துல தான் பப்ளு வந்து பார்த்தா ஒருத்தர் இது தற்கொலை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா வந்து பார்த்தா இடது கை துப்பாக்கியால ஒரு சுட்டிருக்காரு, அவர் லெப்ட் ஹேண்டே அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், மேபி அது கூட இருக்கலாமே, அவர் குடும்பத்துல கூட பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்றப்ப கிடையாது அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் சுஜாத் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தா இந்த கொலை பத்தி தகவல் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் நடுவுல வந்து பார்த்தா ஹீரோ மாட்டான். அவனை பார்த்துட்டு அடிக்கிறாங்க எங்கடா போனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப வந்து பார்த்தா ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தா எனக்கு ஒரு டீலிங் கிடைச்சது ட்ரக் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பார்த்தா என்னோட லைசன்ஸ் தேவைப்படுச்சு, அந்த லைசன்ஸ் வந்து பார்த்தா அந்த போலீஸ்கார் புடிங்க வச்சிருந்தாரு, அதை எப்படியாச்சும் கேட்டு வாங்கலாம்னு சொல்லி தான் ஒரு வீட்டுக்கு போனேன். நான் போன நேரம் பார்த்தா ஒரு யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க, பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டேன், ஒருவேளை நான் தான் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், அவரால எனக்கு அந்த 10 லட்சமும் போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த கொலைக்கு அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, இந்த சைமன் வந்து பார்த்தா இவன் மேல சந்தேகப்பட்டு இருக்கான், இவனை பத்திரமா வைக்கணும் அப்படின்ற போது அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. 3 நாள வந்து பார்த்தா குற்றவாளி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னனால நீ இந்த இடத்துல இரு, இதுக்கு அடுத்து இந்த கேஸ் எப்படி தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நாளைக்கு ஹீரோனுக்கு வந்து பார்த்தா திருப்பி அவர் கூட பேசவோ பழக முடியல. இப்படி இருக்கும்போது ஒரு 2-3 நாள் கழிச்சு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க லபரா காணும், அதுக்கு பத்தி வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரன் இருக்கான். சரி நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு போது பயப்படாத நான் வந்து பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், தேடிட்டு இருக்காளி என் கூட தான் இருக்கான் பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அடுத்து ஹீரோன் கிட்ட நீ தானே அவனை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. டக்குனு வந்து பார்த்தா நீ தான் வந்து பார்த்தா கொலை பண்ணிருப்ப, ஏன்னா நீ வந்து பார்த்தா நல்லா சுடுற பொண்ணு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட வந்து பார்த்தா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோன் கிட்ட வந்து பார்த்தா ஒரு வீடியோ காட்டுறாரு. அந்த வீடியோல வந்து பார்த்தா ஹீரோன் ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் அரைகுறை ஆடி இருப்பாங்க. இந்த வீடியோ எப்படி அவனோட போனுக்கு போச்சு, உண்மையை சொல்றியா இல்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப சார் நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்றாங்க. சரி இப்போ லப்பர் அடிச்சான்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேல அப்படின்ட்டு ஹீரோன் கையால அடிக்க வைக்கும் போது ஹீரோன் வந்து பார்த்தா அடிக்க மாட்டாங்களா. டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட லத்தி கொடுத்து அடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க கையில வந்து பார்த்தா ஒரு மோதிரம் போட்டு ஒரு இது இருக்கு தானே இருக்கு, அந்த மோதிரத்தையும் அவர் ஏற்கனவே காட்டியிருப்பாரு, நீ தானே அவனை கொலை பண்ண அப்படின்னு போது அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமா சார் நான் தான் வந்து பார்த்தா அவனை கொலை பண்ணேன், எனக்கும் அவனுக்கும் வந்து பார்த்தா ஒரு கள்ள தொடர்பு வந்துச்சு, அவன் வந்து பார்த்தா நான் கேட்கிற எல்லாத்தையுமே செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. ஒரு நாள் வந்து பார்த்தா எங்க வீட்டுல அவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது
போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வந்திருப்பாங்க. உடனே என்ன பண்ணிருப்பாங்க, பின்னாடி போய் பதுங்கி இருப்பான். பதுங்கின போய் ஹீரோயினுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டுல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க சொல்லி நினைச்சிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கட்டி கொஞ்சம் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதை பார்த்திருப்பான். பார்த்துட்டு இந்த பொண்ணை வந்து பார்த்தா வீடியோ எடுத்துட்டு கரெக்டா வந்து பார்த்தா பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வீடியோ எல்லாம் காட்டி அவ கூட தப்பா இருக்கலாம் சொல்லி நினைக்கும் போதுதான் இதை பின்னாடியே வந்து பார்த்தா அவங்க பார்த்திருப்பாங்க. யாரு, ஹீரோனோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அவங்க கன்சீவ் ஆற இருந்திருப்பாங்க. அதை அவாய்ட் கூட பண்ண சொல்லிருப்பான். இப்படி இருக்கும்போது தான் தன்னோட பாக்கியம் கெடுத்துட்டு தான் ஃப்ரெண்டோட பாக்கியம் கெடுக்க பாக்குறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிச்சு கொலை பண்ணிருப்பாங்க. கொலை பண்ணிட்டு அவனே தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தடயத்தெல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பாத்துட்டு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு அந்த போலீஸ்காரன் என்ன பண்றேன்னா, என் ஃப்ரெண்டு சேர்த்ததுக்கு நீதி கிடைச்சிச்சு, நாளைக்கு வந்து பாத்தா இதை நான் போய் கோர்ட்ல சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னு போது சரி நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. பட் கோர்ட்ல போயிட்டு அவர் என்ன சொல்றானா, இது வந்து பாத்திரம் ஒரு தற்கொலை கூட இருக்கலாம். ஏன் சொல்றானா, இவர் கைப்பற்றின போதைப் பொருட்களை பாதி அளவுக்கு வந்து பாத்திரம் அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ்கார் வந்து பாத்திரம் போதைக்கு அடிமையா இருந்தனால கண்டிப்பா வந்து பாத்திரம் அவர் தற்கொலை தான் பண்ணிருக்கணும். இதுல கொலைன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ் வந்து பாத்திரம் முடிச்சு விட்டாரு. இதனால ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஹீரோ 3 பேருமே சந்தோஷப்படும் போது வெளியே வந்துட்டு ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு போது அவ வந்து பாத்திரம் ஃப்ராடுமா, கட்டின பொண்டாடி இருக்கும் போது வேலைக்காரி உங்க கூட அப்ப இன்னொரு சில பேர் கூட தப்பா இருந்திருக்கான், அப்படி பட்டம் வாழணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, சாவறதான் நல்லது அப்படின்ற மாதிரி. அதனால வந்து பாத்திரம் அவனை நான் கொலை பண்ணிட்டேன், அவன் செத்து போயிட்டான், பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து பாத்திரம் நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்படியே வந்து பாத்திரம் இந்த படத்தோட கதையை முடிச்சுட்டாங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன்.